ஆத்திரம் ஆத்திரமாய் வந்தது அவள் கணவன் மீது, அம்மா மீது, அப்பா மீது, தங்கை மீது, அவள் மீதே கூட. அரைவிங் பை பிருந்தாவன் என்ற அவள் தங்கை கணவன் தந்தி அவள் ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது என்று தான் சொல்ல வேண்டும். சூட்டும் கோட்டுமாய் ஜம்மென்று வந்து நிற்கப் போகும் அவர் பக்கத்தில் ஜிப்பாவும் வேஷ்டியுமாய் அவள் கணவன் குமட்டி கொண்டு வந்தது அவளுக்கு. அதே ஜிப்பா வேஷ்டி கோலத்தில்தான் அவள் அவரை முதலில் பார்த்தாள். ஜிப்பாவோடும் பரிசு பெற்ற கவிதையோடும் அவர் புகைப்படம் நந்தவனம் பத்திரிகையில் வெளிவந்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். கல்லூரி விழாவில் கைகுலுக்கி பாராட்டினாள். காகிதத்தில் கனலை கக்குகிறீர்கள் என்று கவிதை ரசனை காதலாகி கல்யாணத்தில் முடியும் வரை கனவுலகத்தில் மிதந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் வாழ்க்கை கவிதை போல ரசிக்கவில்லை. வாழ்க்கைக்கு கவிதையோடு காசும் வேண்டி இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். பூமாலைகள் கைத்தட்டலோடு உதிர்ந்து போய் உபயோகமில்லாமல் போய்விடுகின்றன. பாராட்டுக்கள் பொன் மாலைகளாக மாற வாய்ப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டும். சென்னை நகரத்தின் மிகச்சிறந்த பள்ளியானாலும் செகண்டரி கிரேட் ஆசிரியர்களுக்கு சம்பளம் பேங்கில் ஒரு பியூன் வாங்குவதை விட குறைவு என்பதுதான் அவள் குறை. அவள் தங்கை கணவன் பேங்கில் கேஷியர், CA முடித்தவன். அதற்கென இன்கிரிமெண்ட் வாங்கி கொண்டு ஆபீசராக போகிறவன். பெங்களூரில் தனி குவார்டர்ஸ், போன், கார், எல்லா வசதிகளும் உண்டு. ஆனால் அவள் கணவன் படித்த BA MA பைசாவுக்கு பிரயோஜனமில்லை. அகமும் புறமும் படிக்க பேச சுவையாக இருக்கும். சோற்றை சுவையுள்ளதாக்குமா? அவளுக்கு தான் பிகாம் படித்தாள். அவளும் தான் பிகாம் படித்தாள். பேங்க் உத்தியோக கனவுகளோடு விழுந்து விழுந்து படித்தாள். விட்டு படித்த பகுதிகளில் கேள்விகள் வந்து அவள் காலை வாரிவிட்டன. எத்தனை முறை எழுதினாலும் ஏதாவது ஒரு பேப்பர் காலை வாரிவிட்டது. இடையில் காதல் வேறு. காதல், கல்யாணம், உடனுக்குடன் 2 பெண் குழந்தைகள், வெளியே போக முடியாது, சிறை, குடும்ப சிறை. இத்தனைக்கும் அவள் கணவன் அவள் மீது உயிரையே வைத்திருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். வீட்டு வேலையில் பெரும் பங்கு அவனுடையதுதான். இரவு முழுவதும் குழந்தைகளோடு போராட்டம் என்று அயர்ந்து தூங்கும் மனைவியை காஃபியோடு தான் எழுப்புவான். வெளியே போனால் கைப்பிடியில் ஒரு குழந்தையும் தோளில் ஒரு குழந்தையும் அவன் பொறுப்புதான். வெளியூர் விழா என்றால் கூட நடக்கும் குழந்தைகளை தன்னோடு கவியரங்கத்துக்கு அழைத்து கொண்டு போய்விடுவான் என்றுதான் சொல்ல வேண்டும். நேற்று உங்கள் கணவரை டிவியில் பார்த்தேன் என்று யாராவது சொன்னால் போதும், இவள் உடனே நான் தான் தினம் நேரில் பார்க்கிறேனே என்று குறைபாட்டு ஆரம்பமாகிவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் குறை அம்மா மீதும் பாயும். தங்கைக்கு பேங்க் ஆபீசராக போறவனை பார்த்தீங்களே, எனக்கு மட்டும் டானா டாவண்ணாவா என்று சொல்லுவாள் என்று தான் சொல்ல வேண்டும். நீயாக தேடிக்கொண்டது தானே என்று சொல்லுவாள் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு என்ன தெரியும், பெரியவர்கள் சொல்லி இருக்க வேண்டும், ஒரு வேலைக்கு என்ன அனுப்பி இருக்க வேண்டும் என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ என்ன அதுக்கு நினைச்சுட்டாலாம் கிளவி, வயசு பிள்ளைக்கு வாழ்க்கப்படணுங்கிற மாதிரி என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். அவ வசதியாயிருக்கா, ஃப்ரிட்ஜு, டிவி, VCR, சொல்ல வேலைக்காரி, சமயக்காரி, டிரைவர், அது இதுன்னு என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். சொல்லத்தான் சொல்வேன், ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். அடி போடி பைத்தியமே, அவளுக்கு காசு பணம் இருந்தாக்கா உங்களுக்கு பேரு புகழ் மாலை மரியாதை என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். மாலையும் மரியாதையும் மனசை நிறைச்சிடுமா என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். நிறைக்கணும், அம்மா போய்விடுவாள் என்று தான் சொல்ல வேண்டும். வாயில்லா பூச்சி ஆகிவிட்ட மகனை நினைத்து நினைத்து வருத்தப்பட்ட பெற்றோர்களை அவள் வாயால் அடித்தே கிராமத்திற்கு விரட்டிவிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். வாத்தியார் பிள்ளைக்கு வைரத்தோடு மாட்டுப்பொன் வேணுமா? வார்த்தை வைரமாய் அறுத்தது. கண்ணுக்கு எதிரில் செல்லமாய் வளர்த்த பிள்ளை அவமானப்படுவதை காண பிடிக்கவில்லை. பெட் காஃபி முதல் படுக்கை தட்டி போடுவது வரை வேலைக்காரனை விட கேவலமாக நடத்தப்படுவது அவர்கள் கண்ணீரில் இரத்தத்தை வரவழைத்தது. பார்க்க சகிக்காமல் புறப்பட்டு விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களை கல்யாணம் செய்து கொண்டு என்ன சுகத்தை கண்டேன்,
அவள் கணவன் மீது எப்போதும் வீசும் பானம். 2 குழந்தைகள் சாட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். போதும் பேத்தல், உங்க சட்டகர் நாளைக்கு வராராம் என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். வரட்டும், சென்ட்ரல் போய் அழைச்சிட்டு வர்றேன் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த உண்டு குடுத்தனத்தை எடுத்துக்கா என்று சொன்னான். அவர் வர்றதுக்குள்ள பங்களா கட்ட முடியுமா என்று சொன்னான். நான் என்ன செய்யட்டும், ஹோட்டலில் ரூம் போட முடியுமா என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். எங்க அப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க, நானும் அங்கே போயிடுறேன் என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். சரி, அவரை விட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். அவள் மட்டுமல்ல, அவள் சட்டகரும் அவருடன் வந்த ஆபீசரும் கூட நேரே அவனோடு பள்ளிக்கூடத்துக்கு போகத்தான் நேரம் இருந்தது. பிருந்தாவன் அன்று லேட். ஹோட்டலில் சிற்றுண்டியை முடித்துவிட்டு டாக்ஸியில் புறப்பட்டார்கள். பள்ளியில் 1/2 மணி நேர வேலை, அவ்வளவுதான் என்றுதான் சொல்ல வேண்டும். மினிஸ்டராலேயே கூட முடியாத காரியத்தை உங்க மாப்பிள்ளை முடிச்சு கொடுத்துட்டாரே என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இவருக்கு தான் ஸ்கூல்ல என்ன வாய்ஸ், எத்தனை மதிப்பு. எனக்கு மெட்ராஸ் டிரான்ஸ்ஃபர், பையனை உங்க பள்ளிக்கூடத்துல தான் சேர்க்கணும்னு சொன்னேன். மாப்பிள்ளை பிரின்சிபல் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு இல்லாத சீட்டானுட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். எத்தனையோ பெரிய பெரிய ஆள் மூலமெல்லாம் சிபாரிசு பிடிச்சு பார்த்தேன். அசையாத மனுஷன் இவர் சொன்னதும் ஓகேனுட்டார் என்று சொன்னார்கள். மற்ற டீச்சர்ஸுகளுக்கு கூட இவ்வளவு வாய்ஸ் கிடையாதாம் என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கே இவரால் ரொம்ப பேராம், இவர் பேச்சுக்கு மறுப்பு கிடையாதாம் என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பையனும் அங்கே நல்ல மார்க் வாங்கியிருக்கான், தனக்கு சூட்டப்படும் பெருமைகளை மெல்ல தள்ள பார்த்தார் என்று தான் சொல்ல வேண்டும். நோனோ, கிரெடிட் கோஸ் டு மாப்பிள்ளை, பைசா செலவில்லாமல் சீட்டு வாங்கி கொடுத்துட்டா, போய் சர்டிஃபிகேட்டை வாங்கி ஈஓ கவுண்டரு சைன் வாங்கிட்டு வரணுமா என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நாங்கள் உடனே கிளம்புறோம், ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னார்கள். வெளியே கார் புறப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். உள்ளே அம்மா சொல்லி கொண்டிருந்தாள், பாத்தியாடி, பேங்க் மாப்பிள்ளையும் ஆபீசரும் பெங்களூர்லேருந்து வந்து இவர் காலை பிடிச்சு காரியம் சாதிச்சுட்டு போறார் என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். அவளுக்கும் அது பெருமையாக தான் இருந்தது. என்றான்.